அச்சாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஓங்கி நான் எங்கள் அப்பா கூட தானே இருக்கிறேன்னு சொல்லி அது யாரு கொடுத்த பதில்? அது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கொடுத்த பதில். எம்எல்ஏ மகன் வந்து உங்கள் மகன் உங்கள் கூட இல்லை, இப்போ எவனாவது பேசுவான் இனிமேல். த்ரீஷாவை விட்டு விலகிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம இதை எப்படி சொல்கிறது, கன்வே பண்ணுறது தெரியல. விலகிட்டார், உண்மையிலே விலகிட்டார், நிஜமாக விலகிட்டார். இதை தாண்டி எதுவும் சொல்கிறதுக்கே இல்லாத நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே வந்து தப்பாக போக மாட்டாங்க. விஜய் நல்ல குடும்பத்தில் நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த நபர்ன்றதுனால சினிமாவில் அப்படி இப்படி இருக்கலாம். ஏன்னா சினிமாவில் வந்து நிறைய சூத்திரங்கள் இருக்குது, ஃபார்முலாக்கள் இருக்குது. அது வந்து அதை மையப்படுத்தி பேச முடியும். ஆனால் தனிப்பட்ட குடும்பங்களும் வரும்போது பார்த்தா நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன்றதுனால அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. கொஞ்ச காலம் அப்படி இப்படி இருக்கும். ஏன் வந்து சங்கீதாவும் வந்து விஜயும் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அதை சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதே த்ரீஷானா உடனே என்ன சொல்லுவீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் சார் நீங்கள் சொல்கிறது இப்படி தான் சார் இருக்கணும். நீங்கள் அப்படி தான் இருக்குது. உலகமே வந்து இந்த சமூகமே அப்படி தான் இருக்குது. நெகட்டிவாக ஒரு விஷயம்னு சொன்னால் உடனே வாயை பிளந்து வந்து கேட்கக்கூடியது இருக்குது. அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுவாங்க. நான் சொல்கிறேன், த்ரீஷாவோட விஜய் இல்லை, விலகிட்டார். அந்த நீதிமன்ற வழக்கும் செங்கல்பட்டு இருக்க வழக்கு கூட பார்த்தீங்கன்னா அநேகமாக அது வந்து ஊற்றி மூட வேண்டிய வழக்கு தான். அது குடும்பத்தோடு சேர போகிறாங்க. பிரிகிற அளவுக்கு பெரிய ஃப்ராக்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. சிக்மா படத்தை வந்து விஜய் அவர்கள் பார்ப்பாரா? குடும்பத்தோடு பார்ப்பார். விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்க. இந்த நேர்காணல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சேனல்காரங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிடியை வந்து நேர்காணல் பண்ண விட்டது தான். யாரும் நேர்காணல் பண்ணுமோ அவங்கள பேச விடணும் சார். அப்படியே இந்த அப்படியே அறிவு இருக்கா? முதல்ல மண்டையில் சேனல் நடத்துகிறானுங்க, அறிவு இருக்கா? சஞ்சய் பேசுறதே ஒரு க்யூட்டாக பேசலாம் பேசும்போது, அதை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த சனியை நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹூன்னுது. அப்படியே பார்வையாளர் மனசில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். நேற்றுக்கே பல பேர் சொன்னாங்க, ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுது சார், என்ன சார் இது அசிங்கமாக இருக்குது, நம்ம அவன் பேசுறதை கேட்க முடியல, அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து அவன் வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்கணும் சார். நீங்கள் ஆங்கரு ஏற்கனவே அப்பம் போல எல்லாம் ஒரே வந்து பார்த்தீங்கன்னா அளவோடு அளந்து மில்லிமீட்டரில் தான் பேசுவாங்க ரெண்டு பேருமே. இல்லை உண்மைதானே? உண்மைதான். அறிவில்லை. ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம்னா மூளை இருக்கணும். மூளை இல்லாத சேனல் நடத்துகிறவங்களுக்கு மூளை கிடையாது. அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலே போய் பார்த்தாங்க. அப்புறம் இவர் அங்கே போகிறாரு, அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா மனைவி மகள், அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய வந்து அந்த செப்பரேஷன் இப்போ வந்து நேராக ஃபோட்டோவில் காட்சிட்டாருன்னா கூட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய வருதில்ல. இப்போ அப்பாவும் மகனும் பேசுகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? மகளும் வந்து பேசுவாங்க. இப்போ மகள் நேர்காணல் பண்ணும்போது தான் பேசுறது தெரியும். அப்போ டிடி மாதிரி ஆட்களை விட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடி தான் பேசினே இருக்கும். விஜயோட பலம் வந்து குடும்பம் தான். பலவீனம்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பலவீனம், ரெண்டு பேர் மீது பலவீனம். ஒன்று மகள், இன்னொன்று வந்து அம்மா. அவருடைய பலவீனம் சொன்னான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மகள் மீது மிகப்பெரிய பாசம். கூடிய சீக்கிரன்றதில்லை, சிக்மா படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து குடும்பத்தோடு வராது. இது வந்து என் விருப்பம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட விருப்பம். அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி வந்து மொத்த மீம்ஸும் காலியாயிரும். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் வந்து இயக்கியிருக்கக்கூடிய படத்தை குறித்தின ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருந்தாரு ஒரு ஊடகத்தில். அதில் அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விஜய் அவர்கள் தான் என்னுடைய எல்லாவற்றுக்குமே முக்கியமான காரணம், எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. ஜேசன் சஞ்சய் சொன்ன அந்த அப்பான்ற வார்த்தையை இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பரவலாக வந்து கொண்டாடுறாங்க. ஏதோ தன் மகன் சொன்னது போலவே கொண்டாடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இதுதான் நான் பல முறை சொல்லிகிட்டே இருக்கிறேன். பல பேர் எனக்கு கிண்டல் கூட பண்ணாங்க. என்னன்னு கேட்டால், இவர் தாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. குடும்பம் எல்லாமே வந்து ஒன்றாவே சேர்ந்து கிட்டத்தட்ட சேர்ந்தாச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு காட்சி அளிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, குடும்பத்தோடு சேர்ந்து காட்சி அளிக்கிறது, அது கூடிய சீக்கிரம் வந்துடும். அநேகமாக செப்டம்பர் தான் வரக்கூடிய செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வந்துடும்ன்றாங்க படம், சிக்மா படம். ஸோ சிக்மா ரிலீஸ் அப்போ ஃபஸ்ட்டு ஷோ டோட்டல் ஃபேமிலியும் ஒன்றா பார்க்கலான்றது தான் ஒரு தகவல். அது வந்து நான் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதை வந்து நம்மளை கேலி கிண்டல் தான் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க சொல்லுங்கள். த்ரீஷாவை விட்டு விலகிட்டார். இதுக்கு மேலே நம்ம இதை எப்படி சொல்கிறது, கன்வே பண்ணுறது தெரியல. விலகிட்டார், உண்மையிலே விலகிட்டார், நிஜமாக விலகிட்டார். இதை தாண்டி எதுவும் சொல்கிறதுக்கே இல்லாத. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோல் ஆகிட்டே இருக்குது. குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். விஜயோட வந்து பார்த்திங்கன்னா பலம் வந்து குடும்பம் தான். பலவீனம்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் மீது பலவீனம். ஒன்று மகள், இன்னொன்று வந்து அம்மா. அவருடைய பலவீனம் சொன்னான்.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மகள் மீது மிகப்பெரிய பாசம். ஸோ இது வந்து குறுக்கில் வந்து சில பேர் வந்துட்டு போகிறாங்க. இப்போ ஒரு நீண்ட பயணத்தில் அதான் நான் சொன்னேன், என்ன ரயில் பயணம் இங்கே தானே சொன்னேன்னு நினைக்கிறேன். ரயில் பயணத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஷன் வரும்போது இறங்கிடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் என்ஜின் டிரைவர் மைண்டில் இருக்கிறது யார் இருப்பாங்க? பயணிகளாக இருப்பாங்க இல்லை, மனைவி பிள்ளைகள் இவங்க தான் அவருடைய மைண்டில் இருப்பாங்க. இன்ஜின் டிரைவரோட மைண்டில் ட்ரெயின்லேயே கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அவங்க மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் எங்கேயோ தான் இருக்கும். ஆனால் அவங்க மைண்ட் எங்கே இருக்கும்? பிள்ளைங்க மேலே, பொட்டாட்டி மேலே கவனம் இருக்கும். அம்மா அப்பா இவங்க மேலே தான் கவனம் இருக்கும். அங்கே ட்ரெயினில் இல்லையேங்க அப்படி சொன்னால் வந்து இல்லைன்னு சொன்னால், ட்ரெயின்ன்றது நான் சொல்கிறது அவருடைய கெரியர், சினிமா கெரியர், பொலிட்டிக்கல் கெரியர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பயணிக்கிறவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிடுவாங்க. பயணம் வந்து அவருது, குடும்பம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். கவனம்லாம் வந்து மனைவி பிள்ளைகள் மேலே தான் இருக்கும். அப்போ வந்து பயணிகள் மேலாம் கவனம் இருக்கட்டும்னா பயணிகள் மேலே கவனம் தான் கூட அந்த டைம் தான் ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிடணும், அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அந்த பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிரைவர் கூட வந்து பயணிக்க மாட்டாங்க. அவர் டியூட்டி விட்டு இறங்கிடுவார். இறங்கி போயிட்டு ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நான் ரயில்வேல பயணம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் அவர் என்ன சொல்லி கேட்டால், நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ஜின் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டெல்லிக்கு போனீங்கன்னா என்ஜின் டிரைவர் என்ன சொல்லி கேட்டால் வண்டியை விட்டு இறங்குவார், வேலை முடிச்சுட்டு அது பேக் எடுப்பார், அவர் கிட் இருக்கும் அது எடுப்பார், நேராக போவார். வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகிறாரு கேட்டால் அந்த அவருடைய அந்த அவருடைய ரூமுக்கு போவார். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு ட்ரெயினில் ஏதாவது ஏறுவார், அவர் குடும்பம் எங்கே இருக்கிறோ அங்கே போயிடுவார். இதுதான் யதார்த்த நிலை. அப்போ இந்த பயணியில் ஒருத்தர் தான் அந்த த்ரிஷான்றது பயணம் செய்யக்கூடிய பயணி. அவங்க அவ்வளோதான். புஷியானது இறங்க மாட்டாரான்னு கேட்குறீங்க, தெரிந்து உங்கள் முகத்தை பார்க்கும்போது அவரும் இறங்குவார். அவர் ஸ்டேஷன் வரும்போது அவர் இறங்கிடுவார். ஜெகதீஷ் பழனிசாமி அவர் ஸ்டேஷன் வரும்போது இறங்கிடுவார். அது மாதிரி யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்டேஷன் வரும்போது இறங்குவேன். அங்கே வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணவே இல்லைங்க, அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணவே இல்லைன்னு சொன்னாலும் கூட பார்த்தோன்னா குடும்பம்ன்றது தனியாக ஒரு இடத்துல இருக்குது. அந்த பயணம் அவர் வந்து கேட்டால் அந்த அந்த போக்குவரத்து முடிஞ்ச உடனே அவர் வந்து அந்த குடும்பத்தோடு போய் சேர்ந்துருவார், அவ்வளோதான். ஸோ என்றைக்காக இருந்தாலும் வந்து நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே வந்து தப்பாக போக மாட்டாங்க. விஜய் நல்ல குடும்பத்தில் நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த நபர்ன்றதுனால சினிமாவில் அப்படி இப்படி இருக்கலாம். ஏன்னா சினிமாவில் வந்து நிறைய சூத்திரங்கள் இருக்குது, ஃபார்முலாக்கள் இருக்குது. அது வந்து அதை மையப்படுத்தி பேச முடியும். ஆனால் தனிப்பட்ட குடும்பங்கள் வரும்போது பார்த்தா நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன்றதுனால அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. கொஞ்ச காலம் அப்படி இப்படி இப்படி இருக்கும். இப்போ ரவிமோகன் அப்படி வந்து அங்கே இங்கே வந்து உலாத்தின இல்லையா? ஸோ ஒரு காலகட்டத்தில் மாறிடுவாங்க. அப்படி மாறவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து மாறக்கூடிய சூழல் வந்து மாறியே ஆக வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் எல்லாமே இருக்குது. காரணம் விஜயோட ட்ராவல் வந்து பயணம் வந்து நீண்ட பயணம், நெடிய பயணம். அரசியலில் வந்தாச்சு. இன்றைக்கி அரசியலில் வந்து ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத தலைவர்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது வந்து விஜய் முதல்ல இருப்பார் இன்றைக்கி. ஸோ அப்போது வந்து அந்த பயணம் அந்த அந்த முதல் இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த முதல் இடமே மெயின்டைன் ஆகணும்னா அப்போ வந்து சில என்ன சொல்லுவாங்க, சிலர் வந்து விட்டு தான் விலகணும், வேறு வழி கிடையாது. தீயதை விட்டு விலகணும். அந்த அளவு விலகிட்டார். திருப்பி திருப்பி விலகணும் மனுஷனை போயிட்டு சில பேர் வந்து சும்மா இருக்கிற நான் ஏதாவது மெலணுன்றதுக்காக பேசினா அவங்களாம் பதில் சொல்ல முடியாது. இப்போது இந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாலிவுட்டில் நடிக்கணும்னா முதல்ல வரக்கூடியது எங்கள் அப்பா தான் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. இப்போ பல பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த அவங்களுடைய இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எதுவுமே கூட ஒரு மைண்டில் வச்சுக்காம ஏன் அப்பான்னு தான் சொல்கிறாரு இல்லையா? அந்த மைண்ட் இப்போ எந்த இடத்துல இப்போது சில நேரங்களில் தகப்பன் சாமின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள், தகப்பன் சாமின்னா என்ன சொல்லுவாங்களா? தகப்பன் சாமின்னு சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்கன்னா முருகரை தான் சொல்லுவாங்க தகப்பன் சாமி. ஏன்னா சிவருக்கே வந்து அறிவுரை சொன்னவர், அப்பாவுக்கே அறிவுரை சொன்னவர் தான் தகப்பன் சாமின்னு சொல்லுவாங்க. தகப்பனுக்கே அறிவுரை சொன்னவர் தகப்பன் சாமி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த இடத்துலையும் அப்பா வந்து எங்கேயும் தப்பாக பேசலை. சில கோபதாபம் வரும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்துச்சு, இனிமேல் நீ என் இனிஷியலை யூஸ் பண்ணாதேன்னாரு. நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்படியே வாக்குவாதம் வருது, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வாக்குவாதம் வருது. அது கூட அம்மாவை மையப்படுத்தி தான், எங்கள் அம்மாவை மையப்படுத்தி தான் வருது. நான் எங்கள் அம்மா பக்கம், இனிமேல் நீ வந்து என் இனிஷியலை யூஸ் பண்ணாதடா, இனி உன் வாழ்நாளில் என் இனிஷியலை யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இனி அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் சேகுவாரா ஜெய்சங்கர்னு அதுக்கப்புறம் தான் அந்த சேகுவாராவை சேர்த்ததே அதுக்கு பிறகு தான். எப்போ இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டானா அவனை இனிமேல் வந்து அவன் இனிஷியலே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சேர்த்தேன். சேகுவாரா அப்படின்றத சேர்த்துட்டேன். ஆனாலும் அந்த சிக்னேச்சர்னு ஒன்று மாற்ற முடியாதுல்ல. சிக்னேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது
அந்த இடத்துல வந்து வந்து அந்த பி ஃபார் பாலச்சந்திரன் அந்த பியை வந்து யூஸ் பண்ணுறேன், வேறு வழி இல்லைண்ணா. அப்படியே சரிப்பா நம்ம வந்து கெசட்டே நேமை சேஞ்ச் பண்ணி சிக்னேச்சரோட நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாலோட வந்து பார்த்திங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா பேர் சொல்லுங்கன்னு கேட்குறான். அங்கே நான் இல்லைங்க, எனக்கு அப்பா இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அங்கே வந்து அப்பா பேர் சொல்லுங்கள், சன் ஆஃப் சொல்லுங்கள், சரி நான் பேரை மாற்றிக்கிட்டேன்ப்பா, சன் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னும் போது அப்போ நான் அங்கே பாலச்சந்திரன் சொல்கிறேன், வேறு வழி. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எதுக்காக இதை சொன்னேன்னா, சில மனத்தாங்கள் இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க தான், அது எல்லா மனிதருக்கும் வரும். அதே சமயத்தில் குடும்பத்தில் தேவையில்லாமல் ஒரு 3வது நபர் 4வது நபர் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து எதிர்க்கும் போது அந்த கருத்து வேற்று வரும். என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய வெல்விஷரன் எப்படி அந்த மாதிரி சொல்லுவேன்ற அந்த வாக்குவாதம் அப்படி வந்தது தான், அந்த வாக்குவாதம் தான். அதனால் சில காலம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கிறது தான். இது எல்லாருக்கும் எல்லார் குடும்பத்திலும் நடக்கிறது தான். அப்போ அது பெர்மனண்ட்டாக அந்த பிரிவுன்றது கிடையாது. சில நேரங்களில் அந்த மனக்காயங்கள் இருக்கும். அந்த மனக்காயங்கள் ஆறின பிறகு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேர்ந்துருவாங்க. எல்லாருக்கும் இதான் நிலமை, ரவி மோகனுக்கும் இதான் நிலமை. கொஞ்சம் அந்த மனக்காயங்கள் ஆற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்காணல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சேனல்காரங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிடியை வந்து நேர்காணல் பண்ண விட்டது தான். யாரும் நேர்காணல் பண்ணுமோ அவங்கள பேச விடணும் சார். அப்படியே இந்த அப்படியே அறிவு இருக்கா? முதல்ல மண்டையில் சேனல் நடத்துகிறானுங்க, அறிவு இருக்கா? ஒரு நேர்காணலுக்கு தான் முதல் நேர்காணல். குரலையே இப்போ தான் சஞ்சயோட குரலையே, ஜேசன் சஞ்சய் குரலையே வந்து இப்போ தான் வந்து கேட்குறோம். அப்போ அதை பேச விடணும்ல. அப்படியே 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 ஆடுது, அப்படியே டான்ஸ், அப்படியே அறிவு கட்டுத்தனமா. ஏதாவது ஒரு க்யூட்டாக ஒரு இந்த சஞ்சய் பேசுகிறதே ஒரு க்யூட்டாக பேசுகிறான், பேசும்போது அதை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த சனியை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹூன்னுது அப்படியே. அது ரொம்ப தப்பான விஷயம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பார்வையாளர் மனசில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். நேற்றுக்கே பல பேர் சொன்னாங்க ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுது சார், என்ன சார் இது அசிங்கமாக இருக்குது, அவன் பேசுறதை கேட்க முடியல, அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து அவன் வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்கணும் சார். நீங்கள் ஆங்கரு ஏற்கனவே அப்பம் போல எல்லாம் ஒரே வந்து பார்த்தீங்கன்னா அளவோடு அளந்து மில்லிமீட்டரில் தான் பேசுவாங்க 2 பேருமே. இல்லை உண்மைதான், அறிவு இல்லை. ஒரு இன்டர்வியூ பண்ணுறோன்னா மூளை இருக்கணும். மூளை இல்லாத சேனல் நடத்துகிறவங்களுக்கு மூளை கிடையாது. ஒரு எவ்வளோ ஆங்கர் இருக்காங்க, டிடியை விட்டால் உங்களுக்கு ஆங்கரே கிடையாது. நமக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எவ்வளோ வந்துட்டு இருக்குது, நல்லா க்யூட்டாக கேள்வி கேட்குது. ஏஞ்சலின்னு ஒரு ஆங்கர் இருக்கு, அதான் நான் சொல்கிறேன். எவ்வளோ வந்து ஆங்கர் வந்து இருக்கிறாங்க. அப்படியே இன்னும் ஓனுது அப்படியே இப்படி போகுது, இப்படி சொல்லுது. எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் பண்ணும்போது அவரை 1 to 1 தாங்க சார் ஆட்டிடியூடு. கேமரா பக்கம் திரும்பி பார்க்குறேன், அவனை பார்க்குறேன், இவனை பார்க்குறேன், இன்னமும் வந்து அங்கே உட்காந்து ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜேசன் சஞ்சய் வந்து இன்னைக்கு ஒரு பாப்புலர் ஃபிகர் சார். இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூத் டைரக்டர். எவ்வளோ கேள்வி இருக்குது கேட்கறதுக்கு, எவ்வளோ கேள்வி இருக்குது. நீங்கள் பர்சனல் மேட்டருக்கே போக வேண்டாம் சார். சினிமா சார்ந்து எவ்வளோ கேள்விகள் இருக்குது. அறிவார்ந்த கேள்விகள் வந்து அவனை அறிவாளி பிள்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ விஷயம் இருக்குது சினிமா சம்மந்தமாக கேட்கறதுக்கு. நீ கேட்டது உன் அட்ராசிட்டி தான் உட்காந்து பார்த்துருக்குறோம், எல்லாம் உட்காந்து பார்த்துருக்குறோம். முதல்ல ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் கேள்வி ஆயிடுச்சுங்க உள்ளபடியே பார்த்தா. இந்த ஆங்கரிங்லேயே வந்து இப்போ டிடிலாம் வந்து கேள்வி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எல்லாம் 40 வயசை கடந்து தான் எல்லாம். இதுங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் முதல்ல. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறுப்பாக இருந்துச்சு எனக்கு. அது வந்து அவன் பேசுறதை கேட்க முடியுதா முதல்ல? எவ்வளோ வார்த்தைகள் வந்து வரணும், என்ன அதை வந்து வார்த்தைகள் நிறைய வர வைக்கணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடுப்பாக இருந்தது, அது பார்க்கறதே வெறுப்பாங்க. சரியா விடுங்க. இந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, என்னை கிரிக்கெட்டுக்கு கூட முதல் முறை எங்கள் அப்பா தான் பார்க்கலாம் கூப்பிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் அவர்கள் வந்து தன் மகன் மீது வந்து அவருடைய வளர்ச்சியில் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காரு. நம்மளால கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வேட்டைக்காரன் படத்தில்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து பொசிஷனுக்கு வர முடியும். சினிமாவை கடந்து அரசியலுக்கு கூட அது வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறேன்னா வாய்ப்பு இருந்தால் அதுலேயும் பயணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஆனால் இப்போ வந்து சொன்னால் ஒரு டைரக்டராக வந்தாச்சுன்னா அந்த இந்த படம் சிக்மா ரிலீஸ் ஆன உடனே அடுத்த படத்தில் வந்து அதே லைக்காலேயே வந்து ஒரு படத்தை வந்து ஹீரோவை நடிக்கிற மாதிரி பேச்சு ஓடிட்டுருக்கு. உண்மை இது, அதை சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா வந்து நடிகராக வந்து ஒரு படத்தில் வந்து வராரு, முதல் படம். இந்த படம் வெளியான உடனே அது லைக்காலேயே நடிச்சு தர மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா லைக்கா தானே வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த ரிலீஸ் ஆன உடனே ஒரு படத்தில் வந்து ஹீரோவும் நடிக்கிறாரு. ஒரு நல்ல பொசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஊரழிஞ்ச விஷயம் தானே. அப்பா மெகா ஸ்டாரு, சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நடிகர். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக வரும்போது பார்த்திங்கன்னா நடிப்பில் வந்து சிக்கல் இருக்காது. ஒரு டைரக்டர்னு போது பார்த்திங்கன்னா இப்போ சந்தீப் கிஷன் நடிக்க வச்சுருக்கிறாருன்னா இவர் இவர் நடிக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து நடிக்கணும் அவசியம் இல்லைல்ல. ஒரு டைரக்டர் வந்து நடிக்க வைக்க தெரியணும். அப்போ இவர் டைரக்டராக வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியாச்சுன்னா நடிக்கவும் வந்து இயல்பாகவே வந்து அவங்க வந்து எளிதாக இருக்கும். பட் அந்த மெகா ஸ்டார் இந்த விஜய் அந்த இடத்த வந்து அடையிறதுன்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். அடுத்தடுத்து அது காலம்தான் டிசைட் பண்ணும். இப்போ இவருடைய வாழ்க்கையில விஜய் அவர்கள் மிக முக்கியமான பங்களிச்சிருக்காருன்றது கண்டிப்பாக அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் வந்து விஜய் அவர்களோட இணைந்து ஜேசன் சஞ்சய் இல்லைன்னு கேட்குறாங்கல்ல? அப்படிலாம் கிடையாது. இப்போ யார் வந்து இப்போ வந்து ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து விலகி இருந்தாங்க. அப்பாவை மதிக்கலை, அப்பாவை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கலை, அப்பாவை பிறந்தண்டாருன்னு நிறைய பேச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து இணைஞ்சிட்டாங்களா. இவர் முதலமைச்சர் ஆன உடனே நேராக அங்கே தான் போய் வந்து இது பண்ணார். நிறைய பேர் பேசுனாங்க, என்னங்க கிரகப்பிரவேசம் கூட வந்து வரல அப்படிலாம் பேசப்படுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பா அம்மா வந்து கலந்துட்டாங்களா. இப்போ அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையிலே போய் அங்கே போய் வந்து கோட்டையிலே போய் பார்த்தாங்க. அப்புறம் இவர் அங்கே போகிறாரு அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா அந்த அப்பா மனைவி மகள் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய வந்து அந்த செப்பரேஷன் இப்போ வந்து நேராக ஃபோட்டோவில் காட்சி தரனா கூட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய வருதில்ல. இப்போ அப்பாவும் மகனும் பேசுகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. மகளும் வந்து பேசுவாங்க. இப்போ மகள் நேர்காணல் பண்ணும்போது தான் பேசுறது தெரியும். அப்போ டிடி மாதிரி ஆட்களை விட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடி தான் பேசினே இருக்கும். புரியுதா சொல்லுது. டிடினாலே நமக்கு இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் ஞாபகம் தான் வருது. இல்லை சொல்கிறேன் நான். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்றதை புரிஞ்சுங்க. இங்கே அவங்களுக்குள்ளே பேசுறது நமக்கு தெரியாது. அது தனிப்பட்டது தானே. இப்போ நான் என் குடும்பத்தோடு பேசுறது அப்பப்போ வீடியோ தப்புன்னுக்கிறேன். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பிரபலமானவர்கள்னாலே வந்து அப்படி ஒரு பேச்சு வருதுன்னு வச்சுங்க. அதை நான் டெய்லி ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. சேகராவும் அவங்க பொண்டாட்டியும் வந்து பேசுறது இல்லைங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க. பாருங்க நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோ எடுத்தால் போட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மகளும் அப்பாவும் பேசலாம். ஏன் வந்து சங்கீதாவும் வந்து விஜயும் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அதை சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதே த்ரீஷானா உடனே என்ன சொல்லுவீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் சார் நீங்கள் சொல்கிறது எப்படி தான் சார் இருக்கணுங்க. அப்படி தான் இருக்குது உலகமே வந்து இந்த சமூகமே அப்படி தான் இருக்குது. நெகட்டிவாக ஒரு விஷயம்னு சொன்னால் உடனே வாயை புலந்து வந்து கேட்கக்கூடியது இருக்குது. அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுவாங்க. நான் சொல்கிறேன் த்ரீஷாவோட விஜய் இல்லை, விலகிட்டார். அந்த நீதிமன்ற வழக்கும் செங்கல்பட்டு இருக்க வழக்கு கூட பார்த்தீங்கன்னா அநேகமாக அது வந்து ஊற்றி மூட வேண்டிய வழக்கு தான். அது குடும்பத்தோடு சேரப்படுறாங்க. பிரிகிற அளவுக்கு பெரிய ஃப்ராக்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. சிக்மா படத்தை வந்து விஜய் அவர்கள் பார்ப்பாரா? குடும்பத்தோடு பார்ப்பார். விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்க. அது வந்து நடக்குதா பாருங்கள். இதே இடத்துல நம்ம உட்காரோம். விஜயை வந்து அவங்க குடும்பத்தோடு முதலமைச்சர் வந்து ஒரு குடும்பத்தோடு உட்காந்து, அதாவது இது ஏஐ படம் கிடையாது சரிங்களா சொல்கிறது. ஏஐ படம் தான் நாளைக்கு கூட நம்ம போட்டுடலாம் ஒரு படத்தை. ஆனால் வந்து இப்போ கரண்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோடு அவர் இருக்கிறாரு என்ற ஃபோட்டோ வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரும். ஜேசன் சஞ்சயால தான் மறுபடியும் ஒன்றிணைகிறாங்களா இவங்க? பிள்ளைகளோட சொல்லுங்கள், அது ஏன் தனியாக நம்ம சொல்லலாம். மகன் மகளோட சேர்ந்து அப்பா அம்மா அப்படி தானேப்பா இயற்கை. அதனாலப்பா அதுக்கு தானேப்பா குழந்தைகளை பெற்றுக்கிறது. அம்மா அப்பா வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து பிள்ளைகள் ஒருபோதும் காரணம் கிடையாது. பிள்ளைகள் தறிக்கட்டு போகிறதுக்கு வேணால் அப்பா அம்மா காரணமாக இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் வந்து ஒரு கேப்பாரற்று போகிறாங்கன்னா அதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. எந்த அப்பா பிள்ளைகளால் வந்து பார்த்தோன்னா அம்மா அப்பா வந்து பிரிகிறாங்க? எந்த பிள்ளைகள் அம்மா அப்பா பிரியணும்னு ஆசைப்படுவாங்க சொல்லுங்கள்? இல்லை தான். எங்கேயாவது ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். பிள்ளைகளால் அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அங்கே சரியான புரிதல் இருந்தால் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமைன்றது ஒரு தற்காலிகமாக ஏற்படும்பா. நீண்ட பயணம்பா, கொஞ்சம் போர் அடிக்க தானே செய்ய நடுவில். ஒரு நீண்ட பயணத்தில்
எனக்கே 35 வருஷம் வந்து ஒரே பொண்டாட்டியில் வாழ்ந்துருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. அதுக்காக என்ன செய்ய முடியும்? விட்டா போயிட முடியாது. விட்டா போக முடியும். இல்லை கொஞ்ச நாள் இருங்க, நான் ஒரு பிக்னிக் போயிட்டு வரணும் சொல்ல முடியும்? சொல்லு பார்க்கலாம். சொல்கிறேன் நான். அதனால் வந்து அதுக்கப்புறம் அங்கே போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கே பிக்னிக் நம்ம யார் கூட போகிறோமோ அங்கே போனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வீட்டுக்கு போனால் தொடப்பக்கட்டில் அடிப்பாங்களோன்ற அந்த ஃபீலிங்கே இருக்கும். அங்கேயும் என்ஜாய் பண்ண முடியாது. திருப்பி வீட்டுக்கு போனால் தொடப்பக்கட்டை அடி விழுமோ, முறத்தில் அடி விழுமோ, அல்ல செருப்பில் அடி விழுமோன்ற அந்த யோசனையிலேயே அங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் நம்ம வாய்த்தது வந்து வாழ்ந்து தானே தீரணும் இல்லைங்களா சொல்கிறேன். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த ஒரு முறை வாழும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தியோட வாழறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கொடுப்பனைன்னு சொல்லுவாங்கல்ல, லக்குன்னு கொடுப்பனை சொல்லுவாங்கள்ல, அதுதான் உண்மை. சும்மா அங்கே அப்படி வந்து போகிறது வாழ்க்கை கிடையாதுப்பா. ஒரே ஒரு தடவை நம்ம நிறைய தடவை பிறந்து வந்தால் பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்கணும், ஒரு முறை தான் இருக்கிறோம். அப்போ அந்த ஒருத்தியோட உண்மையாக வாழணுன்றது அது ரொம்ப பழமையானது நான் சொல்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி நான் இருந்தாலும் முக்கியம் இருக்கு, நான் வந்து ஓல்டு பீஸு பொழுது இவன் இது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது தான் கரெக்டு. அதில் ஒரு பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, அதில் ஒரு டேஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு என்ன சொன்னால் அதுக்குள்ளே பெரிய லட்சியமாக அடங்கியிருக்கு. அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழறது நிறைய ஏற்றத்தாழ் வரும், பொருளாதார பிரச்சனை வரும், சொந்த பந்தங்களோட பிரச்சனை வரும். எந்தெந்த மூலையில் எங்கேருந்து பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது விலகாமல் அப்படியே ட்ராவல் பண்ணுறதுன்னு இருக்குது பாருங்கள் கடைசி வரைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த வாழ்க்கை முறை என்று பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரன்றதில்லை, சிக்மா படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து குடும்பத்தோடு வராது. இது வந்து என் விருப்பம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட விருப்பம். அது அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி வந்து மொத்த மீம்ஸும் காலியாயிரும். இது வரைக்கும் இவங்க போட்ட அந்த ட்ரோல் பண்ணது, அவன் பேசும்போது அவன் முகத்தில் பார்த்தீங்களா அவனை எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. இந்த இப்போ சமீபத்தில் ஒரு எம்எல்ஏ மகன் கூட உங்கள் மகன் வந்து உங்கள் கூட இல்லைன்னு அச்சாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஓங்கி நான் எங்கள் அப்பா கூட தானே இருக்கிறேன்னு சொல்லி. ஆமாம், அது யார் கொடுத்த பதில்? அது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கொடுத்த பதில். எம்எல்ஏ மகன் வந்து உங்கள் மகன் உங்கள் கூட இல்லைன்னு. இப்போ எவனாவது பேசுவான் இனிமேல்? ஒரே வாரத்தில் முடிஞ்சிச்சு இல்லை. எங்கள் அப்பா தான் வந்து அந்த இதுக்கு யாரை கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்டால் அந்த ஹாலிவுட்டுக்குன்னா அப்பா தான் சொன்னாங்க. முடிஞ்சிச்சு, அதுலையே மொத்த கதையை முடிஞ்சு போச்சு. அனைத்து ஆயுதங்களும் செயலற்று போய்விட்டது. இது வந்து திமுக வந்து ஒன்று சொல்லுங்கள், திமுக எப்பவுமே இதை செய்யும். கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் திமுக வழக்கமாக செய்யுது தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எடுத்து துவம்சம் பண்ணுவாங்க. திமுகவோட இயல்பே அது, காலங்காலமாக அது. ஜெயலலிதா எடுத்தாங்க, ஜெயலலிதாவெல்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? அது காலகாலமாக நடக்கும். ஏன்னா தலைமைக்கு இருக்கிற அந்த மண்டையில் இருக்கிற அறிவு நீங்கள் பார்த்தீங்களே. உங்கள் மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடுறாங்க, புருஷனை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? சட்டசபையில் கேட்டால் சட்டசபையில் கதையை முடியும். நீங்கள் வெளியில் போய் குடும்பத்தை எடுத்தீங்கன்னா இது காலகாலமாக நடக்குது. இது மொத்தமாக சேர்த்து ஒரே அடி அடிச்சாங்க ஜேசன் சஞ்சய், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. விஜய் வந்து குடும்பத்தோடு தான் இருக்கிறார். உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபோட்டோ வெளியிடணும், கரண்ட் ஃபோட்டோ வெளியிடணும், வீடியோவே வெளியிடுவாங்க. எல்லா வீடியோ நான் அப்போ எடுத்துக்க வேண்டியது தான்.